கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதாவை மத்திய அரசு திரும்ப பெற்றிருக்கிறது. திருத்தப்பட்ட வருமான வரி மசோதா ஆகஸ்ட் 11ஆம் தேதி மக்களவையில் மீண்டும் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள். மத்திய அரசு கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி மக்களவையிலே தாக்கல் செய்த புதிய வருமான வரி மசோதாவை மத்திய அரசு திரும்ப பெற்றிருக்கிறது. மக்களவையிலே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த மசோதாவை திரும்ப பெறும் தீர்மானத்தை முன்மொழிந்தார். அந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பின் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட இந்த மசோதா பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை தொடர்ந்து தேர்வு குழுவின் பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டது. தேர்வு குழுவில் இந்த மசோதாவில் சில திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என பல்வேறு பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்வு குழுவினுடைய அறிக்கை கடந்த மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாள் அன்று மக்களவையிலே தாக்கல் செய்யப்பட்டது. அந்த தேர்வு குழுவின் அறிக்கையை ஏற்றுக்கொள்வதாகவும் மத்திய அரசு அறிவித்தது. இந்த நிலையில் இந்த மசோதாவில் தேர்வு குழு கூறிய பரிந்துரைகள் மற்றும் திருத்தங்களை சேர்க்க ஏதுவாக நடைமுறையின்படி அந்த மசோதாவை தற்போது திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. தேர்வு குழு என்னென்ன பரிந்துரைகளை வழங்கியதோ அந்த பரிந்துரைகள் மற்றும் ஆலோசனைகள் மசோதாவில் சேர்க்கப்பட்டு திருத்தப்பட்ட மசோதா அடுத்த வாரம் மீண்டும் மக்களவையிலே தாக்கல் செய்யப்பட்டு அதன் பின்னர் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும். தற்போது நடைமுறையில் இருக்கின்ற 1961ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட வருமான வரி மசோதாவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த புதிய வருமான வரி மசோதா என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் விபத்து என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.